ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அரசின் நலத்திட்டங்கள் கிடைக்கச் செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு முக்கிய பொறுப்பு உள்ளதாகவும், வளர்ச்சித் திட்டங்களின் பலன் யாருக்கும் கிடைக்காமல் போகக்கூடாது என்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் இன்று துவக்க உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று 2வது நாளாக மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் துவக்க உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் தமது தலைமையிலான அரசு தொடங்கியுள்ள ஏராளமான புதிய திட்டங்களை அமலாக்குவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய இந்த மாநாடு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். We have had very fruitful discussions on several issues concerning the maintenance of law and order yesterday. Today, we turn to the development agenda. This presents us with a good opportunity to take stock of the progress in implementation of the plethora of new initiatives and schemes launched by my government and the success achieved in terms of impacting the lives of the common people and fueling growth and prosperity. நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்தநிலை காரணமாகவும், கடந்த ஆண்டு தமிழகத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டதன் காரணமாகவும், வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டதாகவும், பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அதனை மீண்டும் உயர் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியர்களை வலியுறுத்தினார். The slowdown in the national economy has affected the growth performance of the state economy as well. The severe drought in the state during 2012 impacted growth, particularly in the agriculture and allied activities sector. We need to focus on taking all efforts to revive economic growth and put it back on a high growth trajectory. I am quite confident that with the sustained and focused efforts that we are undertaking across all sectors, the state would be able to achieve the growth target for 2013-2014. அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சமத்துவ வளர்ச்சி என்ற பாதையை தமிழகத்தில் தாம் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொருவருக்கும் அரசின் திட்டங்கள் ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவருக்கும் சென்றடைவதில் விசேஷ பொறுப்பு உண்டு என சுட்டிக்காட்டினார். The growth model that I have adopted for Tamil Nadu is to achieve equitable development through inclusive growth. The emphasis is on the word inclusive. It is the duty of the state to ensure that no one is excluded from the development process, and this means that each one of you has a special responsibility to expand the reach of the government schemes and programs to the most vulnerable and marginalized sections of society, Adi Dravidars, tribals, backward classes, most backward classes, women, children and the disabled. மாவட்ட ஆட்சியர்கள் அரசின் கண்டிப்பான அதிகாரிகள் இல்லை என்றும், அவர்கள் மக்களின் தோழர்கள் என மக்கள் மனதில் பொதுவான கருத்து உள்ளது என்பதை பொதுத்துறையைச் சேர்ந்த அறிஞர் ஒருவரின் மேற்கோளை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இயற்கை சீற்றங்கள், உள்ளூர் பிரச்சினைகள் போன்ற தருணங்களில் ஆட்சியர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் கடமையை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். In this context, I am reminded of how a scholar of public administration described the institution of the district collector, and I quote, "The general image of the collector in the people's mind is not that of the coercive apparatus of government, but the benevolent arm of the government extended to the people. He or she is primarily a welfare officer. It is he or she who is expected to provide relief to people affected by natural calamities, local troubles, and even in personal difficulties." Unquote. This is the image I would expect each one of you to live up to. இந்த மாநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து அர்த்தமுள்ள விவாதம் நடைபெறும் என்றும், முன் எப்போதும் இல்லாத தமது அரசின் புதிய திட்டங்களின் நலன்கள் உரியவர்கள் அனைவருக்கும் சென்று சேர்வது குறித்து ஆட்சியர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமென்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார். I look forward
to a focused and meaningful discussion on the important items on the agenda and to learn from you as to how the benefits of the unprecedented number of new initiatives and schemes taken up by my government have reached all the intended beneficiaries. The items listed out in the agenda may now be taken up sequentially for discussion. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களின் மாநாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.